ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜேபி கிரியேஷன்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு சிம்பிளான ஸ்டைலில் நெத்திலி மீன் குழம்பு வச்சுருக்கேன். நெத்திலி மீன் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நெத்திலி வந்து முள்ளே இருக்காது பொடி மீனில். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மீன் குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் ஒரு 10 உரித்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 5-6 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு ஊற போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி 1/2 கிலோ மீன் தான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுருக்கேன். புளியை வந்து நல்லா கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி தனியாக எடுத்துக்கலாம். அதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா கரைச்சிக்கணும் புளியிலேயே. இதோட நம்ம இன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். 3 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நான் சொல்கிறது வந்து ஒரு 1/2 கிலோ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கரெக்டான அளவாக இருக்குங்க. இது போட்டு இதோட தக்காளி, அந்த புளி, மிளகாய்த்தூள் எல்லாம் கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எந்த பாத்திரம் வைக்க போகிறோமோ அதை வச்சுட்டு நான் இன்றைக்கி 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இதோடைய 1/4 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கணும். இது 3மே கொஞ்சமாக பொரிய விட்டுருங்க. நல்லெண்ணெயில் பண்ணும்போது மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து கொஞ்சமாக பொரிஞ்சதுக்கப்புறமா இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். நீங்கள் மீன் குழம்பு பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா பொரிய விட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டு நம்ம பூண்டு வச்சுருக்கோம் இல்லையா உரித்து, அதையும் அதோட சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நான் முழுசாக போட்டிருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும்னா தட்டி கூட போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இன்றைக்கி உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயமும் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது அதில் சேர்த்துடலாம். நீங்கள் முழுசாக சின்ன வெங்காயமே எல்லாம் போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாங்க. ரெண்டும் நான் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். மீன் குழம்புக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும் வெங்காயம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இப்போ நான் வந்து அதில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கீரி போடல, முழுசாக தான் போட்டிருக்கேன். அந்த பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதுதான். இப்போ இதில் வந்து நான் மசாலாஸ் ஆட் பண்ணுறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி. உங்களுக்கு வந்து காஷ்மீரி சில்லி இல்லைனாலும் நீங்கள் 3/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து புளியில் மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம், குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். அதனால் இதில் நீங்கள் கொஞ்சமாக பார்த்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எண்ணெயிலே வந்து 2-3 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி மசாலா, அதை இதோடு சேர்த்துடலாம். இதிலே தக்காளி, குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாமே நம்ம போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து வதக்கின வெங்காயத்தோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். எப்போவுமே மீன் குழம்புக்கு வந்து கல் உப்பு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம குழம்பை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 7 to 8 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நடுவில் 1 டைம் நீங்கள் எடுத்து பாருங்கள், கொஞ்சம் கிளறி பாருங்கள். மீன் குழம்பு வந்து அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லா கொதித்து வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இன்னும் கூட நம்ம வந்து கொஞ்சம் கொதிக்க விடலாம், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இந்த ஸ்டேஜ்க்கு வரட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து மேலே லேயராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து மீனெல்லாம் இதோட ஆட் பண்ணிடலாம். இந்த மீன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாதுங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன்னா அவ்வளோ சீக்கிரம் உடையாது. நீங்கள் வந்து நல்லா இப்படி கிளறியே விடலாம். மீன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீனை வந்து ஒரு கொதி விட்டிங்கனாலே சூப்பரான மீன் குழம்பு ரெடி. லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லி தழை போட்டுட்டு இது வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. இந்த சிம்பிளான மீன் குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.